பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் நடிகை சோபனா இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். உலகநாயகன் கமலஹாசன் அவருடன் சோபனா இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள், அது குறிப்பாக தமிழ் திரைப்படங்களை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் திரைப்படமாக எனக்குள் ஒருவன். இந்த திரைப்படம் 1984 எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில் சோபனா மற்றும் உலகநாயகன் கமலஹாசன், சிரிப்பியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் தீபாவளி தினத்தன்று வெளியாகி மிக அருமையாக 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படம். திரையரங்கிலும் மற்றும் ரசிகர் மற்றிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாக கதாபாத்திரம் ஏற்றார் போல் அமைந்த ஒரு திரைப்படம் தான் எனக்குள் ஒருவன். உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சோபனா பல ரசிகர்கள் இணைந்து நடித்திருந்து மிக அருமையான பாடல், ஒரு பாடல்லாம் மிக அருமையாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க அந்த திரைப்படம் ஓடலை, தோல்வி அப்படிம்பாங்க. 100 நாள் இந்த திரைப்படமும் திரையரங்கில் ஓடி இருக்குது. நல்ல ஒரு வெற்றி கொடுத்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்த வரைக்கும் உலகநாயகன் தன்னை அர்ப்பணித்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகன், உலகம் மகா நடிகன் என்று போற்றப்படும் அளவுக்கு பத்மபூஷன் உலகநாயகன் கமலஹாசன் மிக அருமையாக இருந்தது. இந்த திரைப்படத்தில் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக விரதம். இந்த திரைப்படம் 1987 ஐவி சசி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சோபனா போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் கொண்ட நடித்திருந்த இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா விரதம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு இவ்வளோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. மலையாள திரைப்படத்தோட டஃபிங் தான் இந்த திரைப்படம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. ஒரு 75 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படம் தான். படத்தோட கதாபாத்திரம் மிக அருமையாக அமைந்திருக்கும். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒவ்வொரு ஸ்டைலும் மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் தன்னை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த குதிரையோட வர சீனும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் தான் வெளியாச்சு. மிக ஒரு ஆவரேஜான திரைப்படம் விரதம். அடுத்த திரைப்படமாக கல்கி 2024 வெளிவந்தது. தேவயாசி நாசர் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு, சோபனாவும் நடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் மற்ற நடிகரோட உலகநாயகன் நடிச்சிருக்கிறதுனால இந்த திரைப்படத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். சோபனாவும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. மிக அருமையான ஒரு திரைப்படம். கல்கி நாவலை தழுவி எழுதப்பட்ட மிக ஒரு சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடன் சோபனா இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். பொதுவாக பல நடிகரோட திரைப்படங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் சோபனா இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பில் பட்டன் விடுங்க. எந்த திரைப்படம் வெற்றி தோல்வி என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்